வாசிப்போம். எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா? எஸ்ரா எங்கே இருக்குன்னே தெரியலையே. புதிய ஏற்பாட்டில் இருக்கும் பாருங்கள். கரெக்டாக புதிய ஏற்பாட்டை தேடுதுங்க பாருங்க. பாஸ்டர் என்ன பொய்யா சொல்ல போகிறாரு அப்படின்னு (598) பக்கம். எல்கேஜிகளுக்கெல்லாம் பக்கம் சொன்னால் தான் புரியும். எடுத்துட்டீங்களா? சரி, தெரியாதவங்க இங்கே போடையாவது பாருங்கள். சரி, எல்லாருமே வாசிப்போம். இவ்வளோ லேட்டாகி போச்சு, இனிமேல் நீ ஒரு ஆள் வாசித்தா நல்லாயிருக்கு. எல்லாருமே வாசிங்க. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் ஆசீர்வாதத்தோடு செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீனாது எல்லாரும் சொல்லணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூடாரத்திலே, ஆசரிப்பு கூடாரம் என்ற கூடாரத்திலே உடன்படிக்கை பெட்டியை வைத்து கர்த்தரை ஆராதித்து வந்தார்கள். சாலமோன் தான், தாவீது தான் என்ன செஞ்சார்? என்னடா இது, நம்ம கட்டில் படுத்துக்கிட்டு உடன்படிக்கை பெட்டி தரையில் இருக்கே, இப்படி இருக்க நம்ம கர்த்தரை இது அலட்சியம் பண்ணுற மாதிரி இருக்கே, நம்ம கர்த்தருக்குன்னு என்ன செய்யணும்? ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும் சொல்லி ஒரு பெரிய 37 ஏக்கர் கொண்ட ஒரு பெரிய இடத்த விலைக்கு வாங்கி, ஓர்னான் பள்ளத்தாக்கு, ஓர்னான் களம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்த விலைக்கு வாங்கி, அந்த இடத்துல எருசலேம் மலையில், எருசலேம்னா மலை மேல் உள்ள ஒரு பட்டணம், ஊட்டி மாதிரி, கொடைக்கானல் மாதிரி. இது இவ்வளோ ரொம்ப உயரம், அது ஓரளவுக்கு உயரம். அந்த மலை மாதிரி, இப்போ சஞ்சி மலை இருக்குல்லையே, அது மேலே ஒரு ஊர் இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி எருசலேமில் ஒரு ஓர்னான் களம் என்ற ஒரு களத்தை விலைக்கு வாங்கி அதில் ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட தீர்மானித்தான். கர்த்தரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டார். சரிப்பா, கட்டுப்பா, நீ என்ன கட்டு அப்படின்னு சொல்லி பரலோகத்தின் தேவனுக்கென்று இந்த பூமியிலேயே முதலாக ஒரு ஆலயத்தை கட்ட எல்லாம் ரெடி பண்ணிட்டார். இடத்த வாங்கிட்டார். கட்டுறதுக்குரியதான எல்லாம் மரங்கள், இது தங்கம், வெள்ளி, மரம், பலகைகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டார். கட்ட போகும்போது சொல்கிறாரு, நீ கட்டாத, உன் மகன் கட்டட்டும், உன் மகன் சாலமோன் கட்டட்டும்ட்டார். உடனே சாலமோன் இந்த பாக்கியத்தை பெற்றான். கட்டி அவன் என்ன செஞ்சான்? ஒரு வேலையில் எல்லாமே யார் வாங்கி வச்சிட்டா? அவங்க அப்பாவே செஞ்சு வச்சிட்டார். உடனே கடன்னு ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணான். நான் ரொம்ப மகிமையாக இருந்தது. பரலோகமே வந்து இறங்குது, பரலோக மகிமையே இருக்குது. அப்படியே ஜனங்களே ஒருத்தர் பார்க்க முடியாத அளவுக்கு மகிமை, அவ்வளவு மகிமையாக நிற்கிது ஆலயம், வல்லமையாக இருக்குது ஆலயம். அப்படியே அப்படிப்பட்ட ஆலயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மகிமை குறைஞ்சிருச்சு, வல்லமை குறைஞ்சிருச்சு. அப்படியே இப்போ கர்த்தர் இந்த ஆலயத்துக்குள்ளே வரமாட்டேன்ட்டார். என்னடான்னா, இந்த ஜனங்க சரியில்லை, ஜனங்கள் ஜீவியம் சரியில்லை, ஜனங்களுடைய போக்கு சரியில்லை, ஆசாரியனாகிய பாஸ்டர்மார் சரியில்லை, எல்லாத்தையும் பார்த்தோன்னா கர்த்தர் வரமாட்டேன்னு ஒதுங்கிட்டார். இந்த ஆலயத்தை இப்போ பேருக்கு தான் தங்கத்தில் கட்டின சர்ச்சு, சும்மா சாதா சர்ச்சுன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு செங்கலுக்கு இடையில எதை கரைச்சி ஊற்றிருக்கு? தங்கத்தை கரைச்சி ஊற்றிருக்கு. ஒவ்வொரு தங்கம், எவ்வளோ தங்கம், எத்தனை டன்னு யோசித்து பாருங்கள். நம்ம சிமெண்ட்லேயே ஊற்ற முடியலை, சுண்ணாம்பு காரையை ஊற்றி பார்த்தோம், அதுக்குமே ஊற்ற முடியாமல் இப்போ மண்ணை வச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கோம், மண்ணை கரைச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கோம்.
இப்படி போய்கிட்டு இருக்கு. நம்ம அவர் தங்கத்தை கரைச்சி ஊற்றிருக்காரு, ஊற்றி கட்டி வச்சுருக்காருன்னா அவ்வளோ ஸ்ட்ராங். ஏன்னா தங்கம் ரொம்ப கிரிப்பாக இருக்கும். அதனால தான் அந்த மூக்கில் இது போட்டிருக்க மூக்குத்தியில் ஒரு கல்லை வச்சு அதை வச்சுருக்க. அந்த கல் இன்றைக்கு வரை விழுகுதான்னு பாருங்கள். இவங்க என்ன பிதுக்குனாலும் அந்த கல் என்ன செய்யாது, மூக்குத்தி உருண்டுக்கிட்டு தான் வருதே ஒளி அதில் இருக்க கல். சொல்லுங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துல போடக்கூடாது. சரி, அவங்கள சொல்லி அவங்க ஆசை போட்டுக்கிட்டு கிடக்கட்டும். இப்படிப்பட்ட கோயிலை கட்டி வச்சிருக்கு. ஆனால் கர்த்தர் எல்லாம் போயிட்டார். அப்போ உடனே என்ன செஞ்சார் ஆண்டவர்? பாபிலோனிய மன்னன்ட்ட ஒப்பு கொடுத்துட்டார். பாபிலோனிய மன்னன் என்ன செஞ்சான்? இந்த கட்டடத்தை வந்து இடிச்சு, அந்த சர்ச்சை இடிச்சு தங்கத்தை பூரா அள்ளிட்டு போயிட்டான். ஜனங்களையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டான். ஆண்டவரே சொன்னார், நீங்கள் என் சொல்ல கேட்கல, உங்கள் சர்ச்சு இடிபட்டு போகும். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இடிபட்டு போகும். உங்களையும் அரசன் பாபிலோனிய மன்னன் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுவான். 70 வருஷம் அவன்கிட்ட அடிமையை கடந்து கஞ்சிக்கு வழி இல்லாமல் கிடப்பிய. அப்போ தான் என் அருமை உங்களுக்கு தெரியும். சில பெற்றோர் சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு உன்னை கட்டிட்டு போவேன், அவன் உனக்கு ஒழுங்காக கஞ்சி ஊற்றாமல் உன்னை போடுவான், அப்போ தான் பெற்றோருடைய அருமை அப்படின்னு தாய்மார் சொல்லி திட்டுவாங்க. ஒழுங்காக சாப்பிடு, அப்புறம் போகிற இடத்துல அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே போல் ஆகிப்போச்சு. உங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு ஆயிடுச்சு. அப்படியே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பாபிலோனில் அடிமையாக கிடக்கிறாங்க. அப்புறம் இவங்களை அடிமைப்படுத்த மேதிய பெர்சியர்கள் வந்தாங்க. பெர்சியர்கள் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு வந்து அடித்து இவன்கிட்ட இருக்கிற போகிற அவன் அள்ளி கொண்டு வச்சுக்கிட்டான். பெர்சியன் 70 வருஷம் ஆக போகுது. கர்த்தர் சொல்கிறாரு, கோரேஷ் மன்னன், அந்த மன்னனுக்கு பேர் கோரேஷ் மன்னன், அவன்கிட்ட சொல்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு திரும்ப ஆலயத்தை கட்டுறதுக்கு கொண்டு வந்த பொருளெலாம் கொடுத்து விட்றாங்க. இப்போ திரும்ப தேவ ஆலயத்தை கட்ட போகிறாங்க. அப்படி கட்டின ஆப்பர்ச்சுனிட்டியை பெற்றவர் செருபாபேல். யார்? செருபாபேல். ஆகை புஸ்தகம் 2 அதிகாரம் 23 வசனத்தில் இருக்கிறது. செருபாபேல் ஆலயத்தை கட்டினான். நெகேமியா அலங்கத்தை கட்டினார். பட்டணத்தை சுற்றி கட்டுகிற மதில் இருக்கு இல்லையா, அந்த அலங்கத்தை நெகேமியா கட்டினார். சர்ச்சை திரும்ப கட்டினவர் செருபாபேல். மனசில் இன்றைக்கி அதை வச்சுக்கோங்க. செருபாபேல். அலங்கத்தை கட்டினவன் நெகேமியா. சரிதானே? இவர் யூத இனத்துக்கு தலைவன். யார்? செருபாபேல். யார்? செருபாபேல். அவர் வந்து பானபாத்திரக்காரன், ஒரு லேவியன், ஆசாரிய லேவியனாய் அவன் அங்கே பானபாத்திரக்காரனா ராஜாவுக்கு இருந்தான். இப்போ எஸ்ரா கிட்ட சொல்கிறாரு, இப்போ வாஸ்தவ வசனத்துக்கு வாங்க. எஸ்ரா கிட்ட சொல்கிறாரு, எஸ்ரான்றது ஒரு பாஸ்டர், ஆசாரியன். அவன்கிட்ட சொல்கிறாரு, ஏப்பா செருபாபேல் ஆலயத்தை கட்டிட்டான், நீ இந்த ஆலயத்தை அலங்கரிக்க பாரு. எப்படி? எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க ராஜாவுக்கும் மந்திரிமார்களுக்கும் மகா பிரபுக்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்காம யாருக்கு கொடுத்துட்டாரு? சொல்லுங்க. எஸ்ராவுக்கு கிடைக்குது. அதைத்தான் சொல்கிறாரு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இந்த வாய்ப்பை எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆலயத்தை கட்டினவன் செருபாபேல், அதை அலங்கரித்தவன் சொல்லுங்க எஸ்ரா. நாம் விளங்கி கொள்ள வேண்டிய சத்தியம், அழகு வேற, அலங்காரம் வேற. இப்போ நம்ம எப்படி பிறந்தோமோ அது சொல்லுங்க அழகு. அதுக்கு பிறகு பெயிண்ட் அடித்து பியூட்டி ஃபார்ன்ற பேரில் அடித்து அதை கலரை சேஞ்ச் பண்ணி, அப்புறம் அதுக்கு மூக்கு காதுக்கு அங்கே இங்கேன்னு போட்டு முடியெல்லாம் அங்கங்கே வெட்டி எல்லாம், இதுக்கு பேர் சொல்லுங்கள் அலங்காரம். அழகு வேறு, அலங்காரம். இன்றைக்கி பாஸ்டர் என்னையவே சொல்கிறாருன்னு மூக்குத்தியை மூடிக்கிட்டாங்க. தங்கம் விற்கிற விலையில் உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன பாஸ்டர்?
அழகு வேற, அலங்காரம். அழகு 2 விதம், அலங்காரம் 2 விதம். 1 பேதுரு 3:3 சொல்கிறாரு, உள்ளான அலங்காரம், வெளியான அலங்காரம். உள்ளான அலங்காரம், வெளியான அலங்காரம். புறம்பான அலங்காரம், சொல்லுங்க, கீழே கடைசி வரியை பாருங்க. புறம்பான அலங்காரம், உள்ளான அலங்காரம். புறம்பான அலங்காரம் எது? ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், சேலை கட்டிட்டு வந்திருக்கோம், பேண்ட் ஷர்ட்டை போட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் என்னது? தலை முடிய அப்படி டிசைனாக வெட்டி, டிசைனாக சீவி, டிசைனாக பின்னி அப்படி அழகாக போட்டுட்டு வரேன். இது என்னது? சொல்லுங்க, அலங்காரம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் தெரியுமா? மயிரை பின்னி, பொன் ஆபரணங்களை அணிந்து, உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதலாகிய. அப்போ இதெல்லாம் என்னது? ஆமாம். இப்போ எங்கே பின்னுறாங்க? எனக்கு தெரியும், நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் ஒருத்தர் புறப்பட்டு ஊருக்கு பையை தூக்கிட்டு போனார். போனவர் ஒரு 10 ஸ்டெப்பு போனவர் திரும்பிட்டார். என்ன திரும்பிட்டார் அப்படின்னா, என்ன சார் திரும்பிட்டேன்னு? இந்த சனியம் பிடிச்ச நாய் ஊருக்கு போகிற நேரத்தில் தலையை விரித்து போட்டுக்கிட்டு வரா, போகிற காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு திட்டார். நான் போகிற நேரத்துக்கு இந்த சனியை எப்படி வருது? தலையை வரிச்சு. அப்போ இப்போ புறப்பட்டு போனார்னா இந்த ஜென்மத்துக்கு ஒரு போய் சேர்ந்துக்கிற மாட்டார். ஏன்னா அம்புட்டுமே எப்படி தான் அலையுது. இந்த ஜென்மத்துக்கு அவர் ஊருக்குள்ளே போக முடியாது. இதை அறிஞ்சுதான் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க, என்ன பின்னுங்க. அதனால் இதெல்லாம் என்ன அழகு? புறம்பான அலங்கரிப்பு, புறங்கான அலங்கரிப்பு. தலையை பின்னி தலையை அலங்காரம் பண்ணுறது, அப்புறம் முகத்தை அலங்காரம் பண்ணுறது, அப்புறம் சேலை ட்ரெஸ்ஸு, அது இது பொண்ணு ஆபரணங்களை அணிவது, இதெல்லாம் என்னது? புறங்க. ஆனால் உள்ளான அலங்காரம்னு ஒன்று இருக்குது. என்ன அலங்காரம்? உள்ளான அலங்காரம். சரி, இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆலயத்தை அலங்கரிக்கணும். இந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்குறாரு? சொல்லுங்க, எஸ்ராவுக்கு கொடுக்குறாரு. எஸ்ரா என்ன சொல்கிறாரு? எஸ்ரா வேதம் என்ன சொல்லுது? எது ஆலயம்? அதுக்கு வருவோம், அப்புறம் அலங்காரம் பண்ண ஆரம்பிப்போம். எது ஆலயம்? வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16-17. 1 கொரிந்தியர் 3:16-17. எது ஆலயம்? எது சர்ச்சு? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கீங்களா? இன்னைக்கு அறிஞ்சுக்கிறீங்க, அறிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. அதை நல்லா சொல்லுங்க. கடைசி வார்டு சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. நீங்கள் தான் அந்த ஆலயம், நீங்கள் தான் அந்த ஆலயம். சொல்லுங்க அவனுக்கு, நீங்கள் தான் அந்த ஆலயம். அவன் மெல்ல தட்டி சொல்கிறது, கோவிச்சுக்குருவார் ஒன்று. நீங்களே ஆலயம். அல்லையா சொல்லுவோமா? அதில் ஒரு சந்தோஷம். நம்மெல்லாம் யாராக இருக்கிறோம்? சர்ச்சாக இருக்கிறோம். நம்ம தான் சர்ச்சு, நம்ம தான் ஆலயம். நான் ஒரு ஆலயம். எனக்குள்ளே யார் இருக்கா? தேவ ஆவியானவர் வந்து வாசம் பண்ணலாம். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த லார்ட். நீங்களே கர்த்தருடைய ஆலயம். சரி, இப்போ இந்த ஆலயத்தை என்ன செய்யணும்? பரவாயில்லையே, பிரசங்கத்தை கவனிச்சுட்டே இருக்கீங்களே. இப்போ இந்த ஆலயத்தை என்ன செய்யணும்? அலங்காரம் பண்ணணும். அந்த ஆலயத்தை எஸ்ரா அலங்காரம் பண்ணினார். இந்த ஆலயத்தை யார் பண்ணுறதுன்னு யோசி. பாஸ்டர் விட்டு பண்ணிடுவோமா? நீங்களே அந்த ஆலயம். உங்களை அலங்காரம் பண்ண போகிறோம். நாம் தான் சர்ச். வெளி அலங்காரம் இருக்கிற அளவு போதும், மட்டும் முடி போதும். அதே வேண்டான்னு வெட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. வெளி அலங்காரம்லாம் போதும், முடி அது எல்லாம் கற்பு போதும். உள்ள அலங்காரம், மனசு. இன்னைக்கு உள்ள அலங்காரம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷம்? ஆமென், அல்லேலூயா. உள்ள அலங்காரம் எது?
வாசிங்க. 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். ஆமேன். பைபிள் எது கொண்டு வந்து சும்மாவது பெறட்டுங்க ஆளோட ஆள. 93ஆம் சங்கீதம் கடைசி வசனம். கடைசி வரியை வாசிங்க. கர்த்தாவேலேருந்து, கர்த்தாவே பரிசுத்தமானது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. பரிசுத்தமானது ஆலயத்துக்கு அலங்காரமாக இருக்கிறது. அப்போது அலங்காரம் எது? ஆலயத்துக்கு அலங்காரம் பரிசுத்தம். அப்போது நீங்களே அந்த ஆலயம். இப்போ நாமே ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு எது அலங்காரம்? பரிசுத்தம். அப்போ பரிசுத்தம் இல்லாவிட்டால் அந்த ஆலயம் அலங்காரம் இல்லை, அலங்கோலமாக இருக்கு. அப்போ ஒரு ஆலயத்துக்கு எது அலங்காரம் என்றால் பரிசுத்தம். ஏன் இப்படி ஆலயத்தை பரிசுத்தத்தால் அலங்கரிக்கிறார்? ஏன் ஆலயத்தை பரிசுத்தத்தால் அலங்கரிக்கிறார்? அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதனாலே அவர் இருக்கிற இடமும் பரிசுத்தமாக இருக்கு. நம்மளே இப்போ இவ்வளோ தூசியை தொடச்சி போய் பஸ்ஸில் உட்கார போனால் அதில் தூசி இருக்கா. நான் சர்ச்சுக்கு போகிறேன், என் சேலை எப்படி அழுக்காயிரும், என் பேண்ட் எப்படி தொடச்சி. ஏன்னா நான் பரிசுத்தமாக குளித்து எடுத்து ட்ரெஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன் சர்ச்சுக்கு. அதுக்கெல்லாம் இங்கே இப்படி அழுக்காயிடக்கூடாதே, அழுக்கில் போய் உட்காந்துடக்கூடாதே. அப்போ நான் பரிசுத்தமாக இருக்கணும்னு எவ்வளவு நீங்கள் உங்கள் வீட்டிலையோ வெளியிலையோ எங்கே போனாலும் நீங்கள் உட்கார்ற இடம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களே, அதுபோல தான் அவர் பரிசுத்தர். ஆகவே அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நான் எந்த மனசுக்குள்ளே போகிறனோ, எந்த ஆலயத்துக்குள்ளே போகிறனோ, எந்த ஆலயமாகி அவருடைய வாழ்க்கைக்குள்ளே போகிறனோ, அவர்களும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்கணும். 1 பேதுரு 1 அதிகாரம் 16-17. சீக்கிரம் இவ்வளவா? 15, 16, 17. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. I am holy, be holy. நீ பரிசுத்தராயிரு. ஏன்னா நான் யாரா இருக்கேன்? அப்பதான் உனக்குள்ள வருவேன். ஏன்னா நீ ஆலயம், நீ பரிசுத்தமா இருந்தா தான் ஆலயத்துக்குள்ள வந்திருப்பேன். அப்போ பரிசுத்தம் என்பது அலங்காரம். ஒரு கிறிஸ்தவனுக்கு அலங்காரம். பரிசுத்தமாக இருக்கிறவருடைய இருதயத்துக்குள்ளே தான், ஆலயத்துக்குள்ளே தான் பரிசுத்தர் வருவா. இதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எது முக்கியம்னு தெரிஞ்சுக்கிற பழகணும். சரி, பரிசுத்தம்னா என்ன? சுத்தமாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது. ரெண்டுக்கு என்ன இருக்குது வித்தியாசம்? நான் கொஞ்சம் பிரித்து சொல்லித்தரேன். அல்லேலூயா சொல்லுவோமா? சுத்தம், பரிசுத்தம். புரியலையா? சுத்தம், பரிசுத்தம். சுத்தம்ன்றது அறகுறை அறகுறை. பரிசுத்தம் என்பது ரொம்ப சுத்தமாக இருப்பது. புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. பரிசுத்தம் அப்படியா? பரிசுத்தம்னா இதான் அர்த்தம் இல்லை. அப்போ என்ன பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தம்னா என்ன தெரியாது. வசனத்தை பார்ப்போம். நான் இப்போ நேரம் இல்லை, ஆனால் நானே சொல்கிறேன். ஆதியாகமத்தில் 6 நாளை படைச்சிட்டு 7வது நாளை தேவன் என்ன செய்தாராம்? பரிசுத்தப்படுத்தினார். 7வது நாளை என்ன செய்கிறான்? ஓய்ந்திருந்தார். அதை என்ன செய்தார்னு இருக்கு? பரிசுத்தப்படுத்தினார் இருக்கு. ஒரு நாளை எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? சரி, இன்னொரு வசனம் சொல்கிறேன். மோசே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். ஏசப்பா வந்து நின்னார் அந்த முட்செடியில். பச்சை செடி என்ன செய்யுது? எரியுது, ஆனால் எரியலை. எப்படி எரியும்? எரியாது. செடி அப்படியே இருக்கு, ஆனால் என்ன செய்யுது? தீ எரியுது. உடனே இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது தீ எரியுது ஆனால் செடி கருகாமல் இருக்க. உடனே இவர் கிட்ட வர்றாரு. உடனே ஏசப்பா உள்ளே இருந்து பேசுகிறாரு. மோசே, நீ என் பக்கத்தில் வராதே, உன் செருப்பை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம்
ஏன் அப்போ இடம், அந்த இடம் என்ன அப்படி இருக்கு? முள்ளுக்கு, அந்த உண்மையிலே அந்த இடம் முள்ளுச்செடி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது. அப்போ இடம் பரிசுத்தமானதா? அங்கே நாள் பரிசுத்தமானது. புரியுதா? புரியுதா? இதே மாதிரி நீங்கள் கொண்டு வந்த காணிக்கையை கர்த்தருக்கு பரிசுத்தமானதுன்றார். காணிக்கை கர்த்தருக்கு காணிக்கையில் எப்படி பரிசுத்தம் வருது? சரி, உன் தலையீட்டுக்கள் யாவும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது எப்படி ஒரே வயிற்றுக்குள்ளே ஒரு பிள்ளை மட்டும் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறாரு? பரிசுத்தமானதுன்றாரு. அப்போ என்ன இது பரிசுத்தம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ தான் ஆண்டவர் பார்க்குறாரு, ஒன் ஹூ செப்பரேட்டட் ஃபார் காட் தட் வில் பி ஹோலி. எதையெல்லாம் கடவுளுக்காக ஒதுக்கி பிரிக்கிறோமோ அதெல்லாம் பரிசுத்தமானது. அது கிழமையாக இருந்தாலும் சரி, காணிக்கையாக இருந்தாலும் சரி, நேரமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வேற எதையெல்லாம் தேவனுக்கென்று கர்த்தருக்கென்று பிரிச்சிட்டோமோ அதெல்லாம் பரிசுத்தமானது. கடையில் ஒரே மாவில் தான் பிசைஞ்சு அப்பத்தை சுடுறாங்க. அங்கே அதை வாங்கிட்டு வர்றோம். இங்கே வந்துட்டா கம்யூனியனுக்குன்னு கொண்டு வந்தாச்சுன்னா அது என்ன ஆயிடுது? பரிசுத்தமானது. மற்றபடி அது கையிலே இருந்தால் பரிசுத்தமானது இல்லை. இதான் இது. ஒரே பிரெட்டு தான், ஆனால் அது பீடத்துக்கு கர்த்தருக்குன்னு கொண்டு வந்தாச்சுன்னா அது பரிசுத்தமானது. அது உங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் பரிசுத்தம் இல்லாதது. இதை புரிஞ்சுக்கங்க. இதுபோல தான் கர்த்தருடைய உங்கள் இருதயம், உங்கள் மனசு அல்லது உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்குன்னு கொண்டு வந்துட்டா நீங்கள் பரிசுத்தமானவர்கள். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த பரிசுத்தமானது உங்களுடையதானே இந்த ஆலயத்தில் உங்களுக்கு கர்த்தருக்குன்னு ஒதுக்குனதுனாலே அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பரிசுத்தமாக இருக்கிறது. அதனால தான் தேவனை ஆராதிக்க இப்படி ஒதுக்கப்பட்ட அல்லது தேவனுக்குன்னு உரியதாய் நீங்கள் மாற வேண்டும். அதை எப்படி சொல்கிறாரு? 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே. அப்ப தொழுது கொள்ளுவதற்கு பரிசுத்த அலங்காரம் தேவை. என்ன பரிசுத்த அலங்காரம்? நீங்கள் தொழுது கொள்ளுவதற்கென்று உங்கள் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இங்கே வரும்போது உங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுத்துகிறார். இதில் உள்ளான அலங்காரம் எது என்றால் நம்முடைய மனசை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஹீப்ரு 9:14. ஹலோ, ஹீப்ரு, எபிரேயர் எடுற எபிரேயர் எங்கே இருக்குன்னே தெரில. 2 கையும் எடுக்கணும். மடியில் கையை வச்சுட்டு கட்ட கட்ட கட்டன்னு எடுத்து வாசிக்கணுமே. வாலிப பையங்க தான் பைபிள் வாசிக்கணும். நீங்கள் பொம்பளையிலே வாசிக்காதீங்க. இவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சதே வேஸ்ட்டாக போச்சு. வாசிங்க. கீழே 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 நடுவில் வாசிங்க. கிறிஸ்துவனுடைய ரத்தம், நல்லா பாரு, கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனச்சாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசை என்ன செய்கிறது? சுத்தம் பண்ணுது. மனசு சுத்தமாக இருக்கணும். இப்படி மனசை சுத்தம் பண்ணுவது, பரிசுத்தமாக்கப்படுவது அவசியமாக இருக்கிறது. அப்போ தான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும்? ஊழியம் செய்ய முடியும். இப்போ நீங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்கிறோம்னா என்ன செய்கிறோம்?
பாட்டு வந்தோம், உள்ளே வந்தோம், பாட்டு போடுறோம், கைதட்டுறோம், தோத்திரம் சொல்கிறோம், ஆராதனை செய்கிறோம், புகழுகிறோம், அவருடைய நாமத்தை சொல்லி புகழுகிறோம், துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். இதுக்கெல்லாம் மொத்தத்தில் ஒரே பேர், பரிசுத்தத்தோடு தேவனை என்ன செய்கிறோம்? தொழுது கொள்ளுகிறோம். அப்போ தொழுது கொள்ளுவதற்கே எது தேவைப்படுது? பரிசுத்தம். பரிசுத்தம் எப்போ கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நம்முடைய மனசு என்ன செய்யப்படணும்? க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் தேவனை என்ன செய்ய முடியும்? தொழுது கொள்ள முடியும். நீங்கள் மனசுலே சுத்தம் இல்லாமல் அதாவது வேறு என்னத்தையே நினச்சிக்கிட்டு ஆண்டவரே இங்கே பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் மனசு இன்னொரு லைனில் ஓடிக்கிட்டு இருக்கோம், கண்டதையும் சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது இப்படிலாம் இருந்தால் அது பரிசுத்த ஆராதனை கிடையாது. பரிசுத்தான உங்கள் மனசு என்ன செய்யலை? சுத்தமாகலை. வீட்டில் என்ன நடக்குது தெரிலையே, அந்த பையன் தூங்கிட்டே இருக்கவனை விட்டுட்டு வந்தோமே, எந்திரிச்சிட்டானா, சாப்பிட்டானா, வச்சுட்டு வந்து இட்லியை தின்னானா என்னன்னு தெரிலையே, நம்ம எழுப்பையும் எழும்பாமல் வந்தானே அப்படின்னு இங்கே பாடிக்கிட்டே வீட்டை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது பரிசுத்த ஆராதனையே இல்லை. அப்போ மனசு கழுவி என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். உங்கள் மனசு சுத்தமாக இருக்கணும். அதுதான் பரிசுத்த ஆராதனை. ஆமென், ஆமென். அதனால தான் சங்கீதம் 73:1 இப்படி சொல்கிறாரு, வாசிங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு சொல்லுங்க, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு தேவன் சொல்லுங்க நல்லவன். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். இருதயம் சுத்தவராய் இருக்கணும். அப்போ ஆராதிக்கிற ஜனங்களுக்கு இருதயம் சுத்தமாக வேண்டும். இருதயம் சுத்தமாகணும். இருதயத்தை எது சுத்தமாக்குவது? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அப்போ இப்படி சுத்தத்தோடு ஆராதிக்க பரிசுத்தம் அவசியம். இதுதான் ஆலயத்தினுடைய அலங்காரம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர் 5:3 பரிசுத்தமாக இருப்பதே தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம், விருப்பம். அப்போ தேவனுக்கு எது விருப்பம்? நம்ம பரிசுத்தமாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம், விருப்பம். பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவனை உண்மையாகவே ஆராதிக்கவே முடியும். ஆகவே ஆலயத்துக்கு எது அலங்காரம் என்றால் பரிசுத்தம். அந்த ஆலயத்துக்கு பரிசுத்தம் இருக்கும் என்றால் ஆராதனை அழகாக இருக்கும். ஆராதனை எப்படி இருக்கும்? ஆராதனை அழகாக இருக்கும். ஆராதனையில் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? மியூசிக்கு, புகை, கலர் புகையா, சினிமாக்கார மாதிரி கலர் புகையாக போட்டுக்கிட்டு பண்ணுறாங்க. அது அலங்காரம் நினைக்கிறாங்க. இன்னும் சுத்த இருதயத்தோடு தோத்திரம் பண்ணுறமே அதுதான் அலங்காரம், அதுதான் பரிசுத்த அலங்காரம், அதுதான் பரிசுத்த அலங்காரம். இதை நன்றாக புரிந்துக்கணும். இது ஆங்கிலத்தில் எப்படியே பார்த்ததில்ல, காடோஸ். என்னது பேர்? காடோஸ், பிரித்தெடுக்க. இன்றைக்கி நீங்கள் இங்கே ஆராதிக்க வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் குடும்பத்திலேருந்து உங்களை என்ன செஞ்சிட்டாரு? உங்கள் கோத்திரத்திலேருந்து, உங்கள் வம்சத்திலேருந்து, உங்கள் இனத்திலிருந்து, ஏன் உங்கள் கூட பிறந்தவங்ககிட்ட இருந்து உங்களை பிரித்து கொண்டு வந்திருக்காரு. எதுக்கு? பரிசுத்தராக இருந்து தேவனை ஆராதிப்பதற்கு. நீங்கள் பரிசுத்தராக வேண்டும், பரிசுத்தராக இருந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். அதற்காகவே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே ஆராதனை ஆலயத்தில் உங்களுக்கு, நீங்கள் தான் ஆலயம், நாம் தான் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு பரிசுத்தம் பியூட்டியாக இருக்கிறது, அலங்காரமாக இருக்கிறது, டெக்கரேஷனாக இருக்கிறது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு வீட்டில் போகிறீங்க, ஒரு வீட்டை அலங்காரம் பண்ணுறீங்க. வீடை கட்டிட்டார் கொத்தனார், வெள்ளை அடித்து கொடுத்துட்டாரு, சொல்லுங்கள் பெயிண்ட் அடித்தும் கொடுத்தாச்சு. ஆனால் அந்த வீட்டை அலங்கரிக்கிறோம் நம்ம. அதுக்கு பிறகு என்ன வாங்கி வைக்கிறோம்? ஒரு வசன போர்டு வாங்கி வைக்கிறோம், ஒரு வால் கிளாக் வாங்கி மாட்டுறோம், அப்புறம் கலண்டர் வாங்கி போடுறோம், வேறு என்னெல்லாம் போட்டிருக்குங்க வீட்டை அலங்காரம் பண்ணுறதுக்கு. என்னென்னத்தையோ பண்ணி வீடை என்ன செஞ்சு வைக்கிறோம்.
ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க பூரா அந்த ஒரு மாதிரி லைட்டாக ஒட்டி வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டால், லைட் ஆஃப் பண்ணிட்டா வானம் மாதிரி தெரியும் பாஸ். ஓஹோ, அங்கேருந்து தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குற மாதிரி இருக்குமோ அப்படின்னு. எப்படியோ வீடை என்ன செய்கிறாங்க, அலங்காரம் பண்ணுறாங்க. இப்போ நம்முடைய ஆலயத்தை நாம் அலங்கரிக்கிறோம். த மஸ்ட் ஹோலினஸ், பரிசுத்தம்தான் நம்முடைய ஆலயத்துக்கு எது அலங்காரம். இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அப்புறம் பாருங்கள். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, ரெண்டாவது அலங்காரம் எது? அலங்காரம் 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். ஆலயத்துக்கு எது அலங்காரம்? 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்தேன், உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். அப்போ ஆலயத்தில் எது இருந்தது? வல்லமை இருந்தது. அப்போ வல்லமை ஆலயத்துக்கு, பரிசுத்த ஸ்தலத்துக்கு எதா இருக்கிறது? அலங்காரமாக இருக்குது. அப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம், ஏசப்பா பிள்ளை ஆயிட்டோம், சபைக்கு வந்துட்டோம். நம்மளே யாராக இருக்கிறோம்? ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு பரிசுத்தம் எதா இருக்கிறது? அலங்காரமாக இருக்கிறது. அது மட்டும் போதாது. ஒரே ஒரு வசனப்போடு மட்டும் வச்சுட்டா போதுமா? ஃபோட்டோ மகன்னு தூக்கி வச்சிடறோமே, என்னத்தையாவது தூக்கி வச்சு ஒன்று ஒன்று அலங்காரம் பண்ணுறோம்ல. ரெண்டாவது அலங்காரம் எது என்றால் வல்லமை, தேவனுடைய வல்ல. ஒரு கிறிஸ்தவனுக்கு பரிசுத்தம் இருக்க வேண்டும். ரெண்டாவது தேவனுடைய வல்லமை அலங்காரமாக இருக்கணும். ஒரு கிறிஸ்தவன் வல்லமையானவர்களாக இருக்க வேண்டும். அது எப்படி வல்லமையாக இருக்கணும்? அது பரிசுத்தாய் வரும்போது நம்மளை என்ன பண்ணுவார்? வல்லமைப்படுத்துவார். நம்மளை என்ன படுத்துவார்? வல்லமைப்படுத்துவார். இப்போது நீங்கள் பாருங்கள், ஒரு சிஸ்டரு ஜெபிக்க போயிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு மாதிரி ராத்திரிலாம் வாய் பெணாத்துறது, தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்க பக்கத்தில் இருக்க நம்ம விசுவாசிகிட்ட சொல்லியிருக்காங்க, ஏக்கா எனக்கு இப்படியே செய்யுது, தூக்கமே வரமாட்டேங்குது, பதறி எந்திரிக்கிறேன், அப்படியே தூங்கினாலும் வாயில் என்னத்தையாவது என்ன செய்தேன், உளறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. கீழே அனுப்பி விட்ருங்க, பக்கம் வரக்கூடாது. ஆமாம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிங்க. அப்போ இந்த சிஸ்டர் சொல்லிக்காங்க, எங்கள் வாங்க சர்ச்சுக்கு போவோம், எங்கள் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண சரியாகணும். அப்போ இவங்க சொன்னாங்க, இல்லை இருக்கட்டும்க்கா, நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் நம்ம என்ன செய்வோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது உங்களோட சேர்ந்து வாரேன்ட்டுருக்கேன். புரிஞ்சிருச்சா? சரி. இப்போது இந்த சிஸ்டருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பதற்றம். நம்ம ஜெபம் பண்ண சொல்கிறாங்களே, நம்ம இதுவரைக்கும் யாருக்குமே போய் ஜெபம் பண்ணதே இல்லையே, இருந்தாலும் இப்போ என்ன செய்ய அப்படின்ட்டு பயந்துக்கு நம்ம தீபாவளிக்கு வெடி போடுறதுக்கு போவோம்ல, தீக்கங்க கொண்டு வர மாதிரி பதறி இந்த சிஸ்டர் பதறியே கையை கொண்டுக்கிட்டு போயிருக்கு. யாருக்கு? அந்த சிஸ்டருக்கு ஜெபம் பண்ண. அப்படி தொட்டு தலையில் தொட்டு என்ன செஞ்சுருக்கு? ஜெபம் பண்ணியிருக்கு. ஜெபம் பண்ணோடனே சுருன்னு தீ பிடிச்ச மாதிரி இதுக்கு பயம் வந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அது நோய் கிடையாது, அதுக்குள்ளே இருந்தது பேய். இதுக்கு விவரம் தெரியாது. அதிலிருந்தே ஒரு மனப்பதட்டம். யாருக்கு? இந்த சிஸ்டருக்கு வந்து என்ன செஞ்சிருச்சு, இருந்தது ஒரு மாதிரியாக இருந்து அப்படியே காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் ஆகி போச்சு. இப்போ இந்த சிஸ்டர் காய்ச்சல் ஆகி போச்சு, அது நல்லா ஆகி போச்சு. ஆக மொத்தம் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த சிஸ்டருக்கு விசுவாசிக்கு என்ன வந்துருச்சு? காய்ச்சல் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடுச்சு, பாஸ்டர் இந்த மாதிரி வீடு வர வந்துட்டு போயெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி காய்ச்சலாட்டமாக இருக்குது, உடம்புலாம் அடித்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஒரு 8 ஜெபம் பண்ணிட்டு போங்களேன்னு. சரி போனேன். போனவுடனே அப்போது இது அந்த எப்போது இருக்கிற உற்சாகம் அந்த சிஸ்டர்கிட்ட இல்லை. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் யாருக்காவது என்ன மாதிரி ஜெபம் பண்ணிடலான்னு கேட்டேன். ஆமாம், ஃபஸ்ட்டு பக்கத்தில் உள்ளவங்க ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க, போனேன், கை வச்சேன், இப்படி ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஜெபம் பண்ண போனால் நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு போய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனைலாம் சொல்லி கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, இப்போ இவங்க காய்ச்சல் போயிடுச்சு. இப்போ இவங்க விசுவாசி தானே, கிறிஸ்தவர் தானே, ஏன் இவங்களுக்கு இப்படி வந்துச்சு காய்ச்சல்?
ஏன் வந்துச்சு? இவங்கிட்ட எண்ணெய் இல்லை. கிறிஸ்தவராக இருக்கிறார்கள், ஆனால் எண்ணெய் இல்லாத கிறிஸ்தவன், வல்லமை இல்லாத கிறிஸ்தவன். அப்படி என்றால் ஒரு கிறிஸ்தவன் ஜெபிச்சு ஜெபிச்சு தேவனுடைய வல்லமை தனக்குள்ளே இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் பால் காய்ச்சி டீ போட்டு குடிச்சிட்டு தான் வந்திருப்பீன்னு நம்புகிறேன். இன்னும் சில தலையை காணோம், குடிக்கலையோ? சரி, இனிமேல் போய் போயிடுங்க. பாலை சட்டியில் வச்சு நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுருக்கீங்க, சூடாயிருச்சு. அல்லது ஒரு வெண்ணி தண்ணி போடுறீங்க, பாலை விட்டுருங்க, வெண்ணி தண்ணி போடுறீங்க, சூடாயிருச்சு அப்படின்னா அதை பார்த்தா கண்டுபிடிப்பீங்க. எதை? தண்ணியவோ பாலையோ பார்த்தா தெரியும், கொதிக்கும். இல்லைன்னா என்ன செய்வீங்க? தொட்டு பார்ப்போம். ஒன்று தண்ணியை தொடுவோம், பாத்திரத்தை தொடுவோம். அப்போ தான் தெரியும் என்ன ஆயிடுச்சு, சூடாயிருச்சுன்னு. இதே போல் நீங்கள் தான் அந்த பாத்திரம். நீங்கள் ஜெபிச்சு ஜெபிச்சு எப்படி இருக்கணும்? சூடாகவே இருந்தால் எந்த பேயும் உங்களை தொடவே முடியாது. அதனால தான் சொன்னார், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவீர்கள். ஏன்? நீங்கள் யாராக இருப்பீங்க? சூடாக இருப்பீங்க, சட்டி போல சூடாக இருப்பீங்க, வல்லமையாக இருப்பீங்க. அதனால நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, தானாகவே என்ன செய்வான்? ஓடிடுவான். நீங்கள் குளிர்ந்து போய் வல்லமை இல்லாத விசுவாசியாக இருந்தால் உங்களை வந்து உரசி பார்ப்பான், அப்புறம் உங்களை காய்ச்சலாக்கி வச்சுட்டு போயிடுவான். புரியுதா? 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 வாசிங்க தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். சீக்கிரம் 9ஆம் வசனம். எத்தனாம் வசனம்? பரிசுத்தவான்களுடைய வல்லமை. எத்தனை வசனம்? 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். பரிசுத்தவான்களின் வல்லமையை சிதறடித்தல் நிறைவேறும் போது. அப்போ பரிசுத்தவான்களுக்கு என்ன உண்டு சொல்லுங்க? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றாலே உங்களுக்கு என்ன வந்துடும் சொல்லுங்க? சட்டி சூடாயிரும். பால் சட்டி, வெண்ணி சட்டி சூடாயிரும். என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஏசப்பா பிள்ளை ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களோ உங்களை என்ன பண்ணிடுவார்? சூடாக்கி விட்டுருவார். இந்த சூட்டை சிதற வைப்பது, இந்த வல்லமையை சிதற பண்ணுவது தான் சாத்தானுடைய வேலை. ஞாயிற்றுக்கிழமை வர்றிய ஆறி போய் வருது சட்டி. ஹலோ, குளுந்து போய் வருது. பாட்டு மேலே பாட்டை பாடி 1க்கு 2 பேர் மாறி மாறி பாடி உங்களை என்ன ஆக்கி வைக்கிறோம்? சூடாக்கி அனுப்பி வச்சா ஒரு நாள் கூட தாங்க மாட்டேங்குது, சூடு ஆறி போயிடுது. அதுபடி பரிசுத்தவான்கள் வல்லமையை இழந்து போகிறார்கள். அப்புறம் அடுத்த வாரம் வர சொல்லி மறுபடியும் சூடாக்க வேண்டியது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்போ பரிசுத்தவான்கள் அனலாக இருக்கணும், வல்லமையாக இருக்கணும். இன்னொரு வசனம் வாசிங்க, 1 தெசலோனிக்கேயர் 5:16. 5:16. ஆவியை அவிழ்த்து போடாதுங்க. எத்தனை வசனம்? 19ஆ 16ஆ 19ஆ? வாசிங்க. நீங்கள் பெற்ற ஆவியை அவித்து போடாதீங்கன்னு அர்த்தம் என்ன? அணைச்சிடாதீங்க. நீங்கள் பெற்ற ஆவி உங்களுக்குள்ளே இருந்து எதா இருந்துக்கிட்டே இருக்கணும், அனலாக்கிக்கிட்டே இருக்கணும். அனல் போயிருச்சுன்னா என்ன போட்டதுக்கு சமம்? அவிச்சு போட்டதுக்கு சமம், அணைச்சி போட்டதுக்கு சமம். ஆவியை அவிழ்த்து போடாதுருங்கன்றதோட அணைச்சி போடாதுருங்க. ஆவியை அனலாக்கு வச்சுக்கங்க. உங்கள் பெற்ற அபிஷேகம் அனலா இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அனலான வல்லமையான வாழ்க்கை தான் நமக்கு போச்சு பிரசங்கம்.
பற்றியெல்லாம் கரெக்டாக இருக்கார். படிக்காதவங்க அதை கவனமாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று பரிசுத்தம் அலங்காரமாக இருக்கிறது, ஆலயமாகிய நமக்கு அலங்காரம். ரெண்டாவது வல்லமையாக இருப்பது தான் ஆலயமாகிய நமக்கு அலங்காரம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் இது தெரியறதில்லை, இது தெரியறதில்ல. அங்கே பேய் ஆடினா இங்கே கிட்டுக்கிட்டுன்னு இவங்க நடுங்கிறாங்க. போமா அப்புறம் பார்ப்போம், நான் போயிட்டு வரட்டுமான்ற ஓட பார்க்குறாங்க. ஏன்? அனல் இல்லை இவங்களுக்கு. என்ன இல்லை? அனல் இல்லை. நீங்கள் அனலாக இருந்தால் உங்களை பார்த்து பிசாசு ஓடுவான். நீங்கள் அனலாக இருக்கணும். அலங்காரம் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாகிய ஆலயத்துக்கு அலங்காரம். அலங்காரம்னு பேர் வச்சா போதாது, இதெல்லாம் என்ன இருக்கணும்? அலங்காரமாக இருக்கணும். வெளிப்பிரகாரமாக அப்படி வச்சு இப்படி வச்சு முடி அப்படி பின்னி இப்படி பின்னி முடி இப்படி வெட்டி ஒருத்தன்லாம் முடி வெட்டியிருந்தான் பாருங்கள். அவன் சட்டியை கவுத்தி வச்ச மாதிரி இங்கே இம்பிட்டு முடி இருக்குது, இங்கிட்டு ஒன்றுமே இல்லை. இப்படி சட்டியை கவுத்தி வச்ச மாதிரி இருக்குது. எதுக்குடா இது? என்னத்துக்குடா இப்படி வெற்றி? இது என்ன ஸ்டைலுன்னே எனக்கே புரியலை. என்னென்னத்தையோ வெட்டி என்னென்னத்தையோ அலங்காரம் பண்ணுறாங்க. ஆனால் வாழ்க்கையில் அபிஷேகம் என்ற அலங்காரம் இல்லை, வல்லமை என்ற அலங்காரம். நல்ல வேளை நம்ம சபையில் அப்படி பையங்க ஒன்று கூட இல்லை, எல்லாமே நல்ல பையங்க. அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல பொண்ணுங்க, நல்ல பையங்க. அப்படி இந்த தேவையில்லாத அலங்காரமே இல்லை. விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், ஒன்று பரிசுத்தம் நமக்கு அலங்காரம். ஒரு விசுவாசிக்கு எது அவசியம்? பரிசுத்தம். ரெண்டாவது வல்லமை நமக்கு அலங்காரமாக இருக்குது. வல்லமையான கிறிஸ்தவர்களாக இருக்கணும். ஒன்றுமே வேண்டாம், போய் நீங்கள் என்னத்தையாவது சாதிங்கன்னு சொல்ல. உங்கள்கிட்ட எந்த பேய் வராமல் இருக்கிறதுக்காவது என்ன செய்யுங்க. இப்போ நீங்கள் சட்டி சூடாக இருந்தால் யாராவது வந்து தொடுவாங்களா? சொல்லுமா, தொடுவாங்களா? நீங்கள் அனலாக இருந்தால் ஒரு பேய் உங்கள் வீட்டுக்கு வராது. எத்தனை செய்வனை செஞ்சுருந்தாலும் சரி, ரோட்டில் அப்படியே முச்சந்தியில் அது இதுன்னு பூசணிக்காய் அது இதுன்னு உடச்சி போட்டிருப்பாங்க. நீங்கள் எடுத்தாலும் எத்துனாலும் காலில் விட்டாலும் உங்களை ஒன்றுமே. ஏன்னா நீங்களே யாராக இருக்கீங்க? வல்லமையா அனலாக இருக்கீங்க. இதான் ரீசன், இதான் ரகசியம். நம்மளை ஒன்றுமே செய்யாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நமக்கு அலங்காரத்துக்கு அடையாளம். நீங்கள் என்ன தான் வாரம் புதுச்சேலை கட்டி வாரம் நீங்கள் அப்படி இப்படி மேக்கப் பண்ணி புதுசாக அலைஞ்சாலும் இது அலங்காரம் அல்ல. புது வண்டியில் வந்தாப்புல அலங்காரமா? புது ட்ரெஸ் போட்டாப்புல அலங்காரமா? வல்லமையோடு இருப்பது தான் அலங்காரம். ஆமேன், ஆமேன். அதை புரிந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவனுக்கு எது அலங்காரம் புரிஞ்சுக்கங்க. மூணாவது அலங்காரத்தை பார்க்க போகிறோம். வாசிப்போமா? சரி, இதில் இன்னும் 2 வசனம் சொல்லிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். வாசிங்க. ஆகாய் புஸ்தகம் 2:9. இந்த வல்லமையை பெறுறது எப்போன்னு சொல்லலையே. சீக்கிரம் எடுங்க, நேராக போகுது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம். சரி, இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த வல்லமையை எப்படி பெறுவது? இந்த வல்லமையை எப்படி பெறுவது? அப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த வல்லமையை நாம் பெறும்போது எப்படி பெறுவது என்றால் ஜெபத்தில் தான் பெற முடியும். ஆமேன். இந்த வல்லமையை பெறுவதுக்கு என்னது? ஜெபந்தான் முக்கியம். கொஞ்ச நேரமாவது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. முன்னெல்லாம் பார்த்தா டீ கடையில் அடுப்பு கறியில் தான் டீ கடை இருக்கும். இப்போ தான் கேஸ் அடுப்பு வந்துருச்சு. அடுப்பு கறியில் தான் டீ இருக்கும். அதில் அடுப்பு கறியை போட்டுருவாங்க. அது என்ன செஞ்சுக்கிட்டு இங்கேருந்து அப்பப்போ என்ன செய்வாங்க? ஒரு ஊதுவாங்க. எப்போ போனாலும் டீ எப்படி இருக்கும்? சூடாக இருக்கும். இது இந்த அப்பப்போ ஊதுனா அந்த தீ கங்கு என்ன செய்யாது? குளிர்ந்து அப்படி அணைஞ்சு போகாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுபோல் நீங்கள் டெய்லி அல்லது அப்பப்போ என்ன செய்யணும்? ஊதணும். எதை? ஜெபம். அந்த ஊதுறதுக்கு பேர் என்னது? ஜெபம். அப்போ ஜெபம் என்ற ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு ஊத ஊத உங்களுக்குள்ளே அனல் இருந்துக்கிட்டே இருக்கும். அனலை பெறுவதும் அனலை தக்க வைக்கிறதும் இதுதான் வழி.
நீங்கள் ஆராதனைக்கு வந்தால் தான் வாயை திறக்கிறது, ஊதுறது. சோத்திரம் 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 சோத்திரம். இந்த ஊதல்லாம் சர்ச்சில் மட்டும் இல்லை, எப்போ ஊதிக்கிட்டே இருக்கணும்? டெய்லி வீட்டில் போகையில் ஊதிக்கிட்டே இருங்க. நீங்கள் யாராக இருந்துக்கிட்டு இருப்பீங்க? ஆனால் பஸ்ஸில் போகிறீங்க, வேலைக்கு போய்கிட்டு இருக்கிய, அல்லது சமைச்சிக்கிட்டு இருக்கிய, அல்லது ஏதாவது ஒன்று செய்கிறிய, அப்படியே தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை என்ன ஆக்கிக்கிட்டே இருக்கிய? அனல் ஆக்கிக்கிட்டே இருக்கிய. ஸோ நீங்கள் அனலாகவே இருங்கள். அதுவே உங்களுக்கு ஆகிய ஆலயமாகி உங்களுக்கு எதாக இருக்கட்டும். ரெண்டாவது மகிமை, மூணாவது மகிமை, அதே 62ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். 62:3, 63:2. பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க, அந்த பரிசுத்த ஆலயத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையையும். அப்போ மூணாவது அங்கே என்ன இருந்தது? ஆலயத்தில் மகிமையை கண்டேன். எதை கண்டேன்? அப்போ மூணாவது ஆலயத்துக்கு எது அலங்காரமாக இருக்குது? மகிமை. மகிமை இல்லாத சபை எப்படி இருக்கும்? அதுக்கு தக்கனதே இருக்கும். அப்போ மூன்றாவது ஒரு கிறிஸ்தவனாகிய ஆலயத்துக்குள்ளே அல்லது தேவ பிள்ளை ஆகிய ஆலயத்துக்குள்ளே இருக்க வேண்டியது எது என்றால் மகிமை. மகிமைனா என்ன? ஆங்கிலத்தில் க்ளோரி. வல்லமை என்றால் பவர். பவர் பவர். வல்லமைக்கு என்ன பேர்? பவர். மகிமைக்கு க்ளோரி. க்ளோரி, மகிமை என்றது இது தேவனை தரிசிக்க, தேவனை காண, தேவனுடைய பிரசன்னத்தை உணர உதவுகிற ஒன்றுக்கு பெயர்தான் மகிமை. நல்லா கவனிக்கணும். வல்லமை வேறு, மகிமை வேறு. வல்லமை அது நம்மளை எக்ஸ்ட்ராடினேட்டாக, அது தேவனை, அதாவது தேவனுடைய வல்லமை நம்மளை அது 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 எப்படி சொல்கிறது? நம்மளை தேவனை தரிசிக்க வைக்கிறது மகிமை. தேவனை தரிசிக்கக்கூடாத அளவுக்கு நம்மளை சக்திப்படுத்துவது வல்லமை. இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன், அப்போ புரியும். வாசி 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது, சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் அந்த அக்கினி பட்சித்தது. அப்பொழுது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அப்போ நல்லா கவனிக்கணும். ஜெபம் பண்ணி முடிக்கிற போது ஒரு மகிமை ஆலயத்தை என்ன செய்யுது? நிரப்புது. ஒரு பக்கம் அக்கினி இறங்குது, இன்னொரு பக்கம் மகிமை ஆலயத்தை நிரப்புது. இந்த அக்கினி பலிகளை பட்சிக்கிறது, மகிமை ஆலயத்தை என்ன செய்து நிரப்புகிறது. இந்த மகிமை அப்படியே தேவனுக்குள்ளாக நம்மளை மெய் மறக்க செய்வது. சொல்லுங்க, தேவனுக்குள்ளாக நம்மளை மெய் மறக்க செய்கிறது. இப்போ நல்லா பாருங்கள், ஊட்டி கொடைக்கானல் போகிறோம். அந்த உயரமான இடங்களுக்கு போகும்போது மிஸ்ட் வருது. எது வருது? மிஸ்ட்டு, பனி வருது. அதை பார்க்குறோம். அதை இங்கேருந்து தூரத்தில் பார்த்தா அந்த மிஸ்ட்டு போகுதுன்னு தெரியும். ஆனால் நம்ம பக்கத்தில் வரும்போது நமக்கு மிஸ்ட்டு தெரியாது. மிஸ்ட்டை என்ன செய்ய முடியும்? உணர்றோம். ஏன்னா நம்ம பக்கத்தில் வந்தோடனே ஜில்லுன்னு ஆயிடுது. அப்போது இதே போல் தான் இன்னொருத்தவங்க பார்த்தாங்கன்னா நம்மக்கிட்ட மகிமை இறங்கி இருக்கிறது தெரியும். ஆனால் நமக்குள்ளே வரும்போது நம்மள்கிட்ட மகிமை இருக்கிறது தெரியாது. ஆனால் அந்த மகிமை என்ன செய்ய முடியும்? இந்த கீழே உள்ள பகுதியெல்லாம் படித்தா அப்படி தெரியும். ஒருவரை ஒருவர் காணக்கூடாதபடி மகிமை அவர்களை நிரப்பிட்டு இருக்கும். ஒருவரை ஒருவர் அடுத்த நபரை பார்க்க முடியலை. எது மறைக்குது? ஆனால் தனக்கிட்ட மகிமை இருக்கிறது தெரியலை. இதே போல் இந்த மிஸ்ட் வந்தால் அப்படியே நமக்கிட்ட இருக்கிறது தெரியாது, உணரத்த முடியும். இதே போல தான் மகிமை அப்படியே வித்தியாசமாக அந்த தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதை தாவீது எப்படி சொல்கிறாரு? 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில்
27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்டேன், அதையே நாடுவேன். அது என்னன்னா, நான் ஒன்று கேட்டேன், அது என்னன்னா கர்த்தருடைய மகிமையை நான் என்ன செய்யணும்? பார்க்கணும். அவருடைய ஆலயத்தில் எவ்வளவு வந்து இறங்கி இருக்குன்னு நான் என்ன செஞ்சு பார்க்கணும்? ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். சும்மா கண்ணாலையும் பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். எதை? நீங்கள் ஆலயத்தில் வந்து இப்படி கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறீர்களா? கண்ணை திறந்தால் அம்பட்டு பேய்களாக தெரியுது, மனுஷ பேய்களாக அலையுது. விசுவாசிகளாக இதுங்க ஏன் பாஸ், ஏன் இப்படி ஒன்றும் இடம் கொடுக்க மாட்டேங்குது பாஸ். இப்படியெல்லாம் திட்டுறதை பார்க்குறேன். ஒரு விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, அவருடைய கண்களுக்கு தேவனுடைய மகிமையை காண வேண்டும். அந்த மகிமையை நான் உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இதுதான் ஆலயத்துக்கு அலங்காரம். நாமாகிய ஆலயத்துக்கு அதுதான் அலங்காரம். அந்த மகிமையை அனுபவிக்கிறது தான் அலங்காரம். அப்படியே வரணும். தோத்திரம் சொல்லும்போது தேவ பிரசன்னம் வந்து நம்மளை அப்படியே குளிர வைக்கணும். ஆமேன். பேசாமல் ஏசி ரூமில் போட்டுடலான்னு புரியுதுங்களா? அந்த மகிமைன்னு என்னென்னு சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அந்த மகிமையை அனுபவிக்க தெரியணும், மகிமையை காண தெரியணும், அனுபவிக்க தெரியணும். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அலங்காரம். இது இல்லாமல் வந்தோமா, 2 பாட்டை பாடினோமா, அப்புறம் உட்கார நேரம் உட்காரணுமா, எந்திரிக்க நேரம் எந்திரிச்சோமா, 4 பேரை பார்த்தோமா, ஒரு காணிக்கையை போட்டோமா, பிரசங்கத்தை கேட்காம இங்கிட்டு வேடிக்கை பார்த்தோமா, போனோமா. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு சர்ச்சு. ஒரு சர்டிஃபிகேட் வேறு எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தத்தினால் உங்களை என்ன செய்யணும்? அலங்கரிக்கணும். வல்லமையை பெற்று வல்லமையினால் உங்களை என்ன செய்யணும்? அலங்கரிக்கணும். அடுத்து மகிமையை பெற்று மகிமையினால் உங்களை என்ன செய்யணும்? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். இப்போ வாசிங்க ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும். இது எந்த ஆலயம்? நீங்கள் தான் ஆலயம். இதில் முந்தின ஆலயம், பிந்தின ஆலயம். எது முந்தின ஆலயம்? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெறுறதுக்கு முன்னாடி என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே யாராயிட்டோம்? ஆலயம் ஆயிட்டோம். என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே என்ன ஆயிட்டோம்? ஆலயம் ஆயிட்டோம். ஆனால் என்னைக்கு பரிசுத்த ஆவி பெறுறோமோ அப்போ தான் முந்தின ஆலயம், பிந்தின ஆலயம். முந்தின ஆலயம் மகிமை இல்லாத ஆலயம், வல்லமை இல்லாத ஆலயம். பிந்தின ஆலயம் மகிமையான ஆலயம், வல்லமையான ஆலயம். புரிஞ்சவங்க இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ பரிசுத்தமான ஆலயம், வல்லமையான ஆலயம், மகிமையான ஆலயம். நீங்களே இது 3 நாளை நம்மளை என்ன செஞ்சுருக்கணும்? அலங்கரிச்சிருக்கணும். அலங்கரிக்கிறோமா? அலங்கரிக்கிறோமா? இந்த அலங்காரம் நமக்கு இருக்கா? கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று என்னென்ன அலங்காரம் பண்ணுறோம்? சர்ச்சுகளை ஆண்டவருக்கு முன்னாடி நின்று இது 3ஐயும் கேட்கணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தத்தினால் என்ன செய்யுங்க? வல்லமையினால் அலங்கரிங்க, மகிமையால் என்ன செய்யுங்க? அலங்கரிங்க. நேரம் ஆயிடுச்சு. இந்த ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிற. வாசிங்க. தீத்து சீக்கிரம் எடுங்க, இல்லைன்னா தீத்துருவேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய இரட்சகராகிய வேலைக்காரராகிய ஊழியக்காரராகிய நாம் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய உபதேசத்தை எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் அலங்கரிக்கணும். ஒவ்வொருத்தரும் அந்த உபதேசத்தை கை கொண்டு ஒவ்வொருத்தரும் உபதேசத்தால் என்ன செய்யப்பட வேண்டும்? சொல்லுங்க.
அலங்கரிக்கப்பட வேண்டும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்றால், தேவனுடைய ஆலயம் என்றால், உங்களுக்கு அலங்காரமாக இருக்கிறது எது என்றால் உபதேசம். உபதேசம் என்றால் என்ன? டாக்ட்ரின். என்னது டாக்ட்ரின்? டாக்ட்ரின் என்னது? கொள்கை. கொள்கை. கிறிஸ்தவனா நாங்கள் சினிமா பார்க்க மாட்டோம், கிறிஸ்தவனா பீடி சிகரெட்டு குடிக்க மாட்டோம், நாங்கள் கிறிஸ்தவனா சாராயம் எதுவும் குடிக்க மாட்டோம், இப்படி கிறிஸ்தவனா நாங்கள் இப்படி போய் பேச மாட்டோம், கிறிஸ்தவனா கெட்ட வார்த்தை சொல்லி சண்டை போட மாட்டோம், கிறிஸ்தவனா நியாயமாக நடந்துக்கிறோம். இப்படி என்ன இருக்குது சொல்லுங்கள்? கொள்கை இருக்குது. கிறிஸ்தவனா இப்படி தான் இருக்கணும்னு கொள்கை இருக்கிறது. கொள்கை இருக்குது. ஆனால் மூல உபதேசம்னு ஒன்று இருக்குது. யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலேருந்து வாசித்தால், கிறிஸ்தவர்களுக்கு அங்கனே உட்காருங்க, அங்கனே உட்காருங்க, அங்கனே உட்காருங்க, டிஸ்டர்ப் பண்ணாது எல்லாத்துக்கும் பிரசங்க நேரம், அப்படியே உட்காருங்க. கவனிங்க. மூல உபதேசம் கடக்கடன்னு வாசிங்க, கடக்கடன்னு வாசிங்க, நேராக இது முடிக்க போகிறோம். மூல உபதேசங்களை, மூல உபதேசங்கள் என்ன உபதேசம்? மூல உபதேசம். எது மூல உபதேசம்? மூல உபதேசம் என்ன? மூளையில் போய் உட்கார்றதா? மூல உபதேசம் என்னது? பேசிக் டாக்ட்ரின். என்னது? பேசிக் டாக்ட்ரின், ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின், அடிப்படை உபதேசம். மூல உபதேசம் என்னது? அடிப்படை. ஒரு கிறிஸ்தவனா இது எதை செய்யணும் அப்படின்ற கொள்கை. என்னென்ன கொள்கை? மனம் திரும்புதல். என்னது? மனம் திரும்புங்க. எதிலிருந்து மனம் திரும்பணும்? செத்த கிரியைகள், பாவ கிரியைகளிலிருந்து மனம் திரும்பணும். ரெண்டாவது, தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். இங்கே மனம் திரும்பணும், இங்கே விசுவாசம் வைக்கணும். இதை விடணும், இதை பிடிக்கணும். இதை விடணும், இதை பிடிக்கணும். இங்கே மனம் திரும்பணும், இங்கிட்டு தேவன் பேரில் என்ன வைக்கணும்? விசுவாசம் வைக்கணும். மூணாவது, ஞானஸ்தானம் எடுக்கணும். நாலாவது, பரிசுத்தாவி பெறணும். பரிசுத்தாவி பெறணுன்றதுக்கு பேர் என்னது? கை வைத்த போது பரிசுத்தாவி பெற்றார்கள். பரிசுத்தாவி பெறணும். ஆயிடுது. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை நம்பணும், அந்த விசுவாசம் இருக்கணும். அடுத்து நியாய தீர்ப்பு. கடவுள் நித்தியத்தில் கொண்டு போய் நம்மளை எல்லாரும் என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். இதெல்லாம் பேசிக் அஸ்திபார உபதேசம். அங்கே பாருங்கள், அங்கே மூல உபதேசம் ஆரம்பித்து இங்கே எப்படி முடிக்கிறாரு? அஸ்திபார உபதேசத்தை மறுபடியும் சொல்லாமல் நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த உபதேசத்துக்கு வாங்க. சினிமா பார்க்க மாட்டேன், சாராயம் குடிக்க மாட்டேன், இப்படிப்பட்ட மூல உபதேசத்தை விட்டு கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், சண்டை போட மாட்டேன், யார் பொருளையும் திருட மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், பொய் புறாடு ஏமாற்ற மாட்டேன், இப்படி இந்த உபதேசத்துக்கு வரணும். இதெல்லாம் அடுத்த உபதேசம், அடுத்த ரேங்கு. இப்படி உபதேசத்தை கைக்கொள்ள நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம்? நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அலங்கரிக்கப்படுகிறோம். இது ஆலயமாகிய நமக்கு அலங்காரமாயிருக்கிறது. எது? பரிசுத்தம், வல்லமை, மகிமை, உபதேசம். இப்படி உபதேசம் நமக்கு அலங்காரம். அதனால தான் 15வது அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 15ம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போது எப்படி இருக்கிறீர்கள்? சுத்தமாக்கு. உபதேசத்தை கைக்கொள்ள ஹோலினஸ் வந்துக்கிட்டே இருக்கும், பரிசுத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், சுத்திகரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும், நல்ல ஜீவியம், மனசு சுத்தமாகிக்கிட்டே இருக்கும். வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், உபதேசத்தினாலே நீங்கள் இப்போது எப்படி இருக்கிறீர்கள்? சுத்தமாக இருக்கு. அப்போ ஒரு மனுஷனை சுத்தமாக்குவது உபதேசம். கிறிஸ்தவன் என்றால் உபதேசம் இருக்கணும், கொள்கை இருக்கணும். நீங்கள் ஆண்டவரை கும்பிடுறவங்களுக்கும் ஆண்டவரை கும்பிடாதவனுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசப்படுத்துவது உங்களுடைய கொள்கை, நடக்கை. ஆமென். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிர்கள் மேலே பொழிவது போல என் உபதேசம் பொழியும். அப்படி என்றால் பயிர்களுக்கு, அது இளம் பயிர்களுக்கு மழை எப்படி உதவி அந்த பயிரை வளர வைக்குதோ, அதுபோல் இளம் விசுவாசிகளுக்கு உபதேசம், புதுசாக வர்ற விசுவாசிகளுக்கு அந்த உபதேசத்தை கைக்கொள்ள அந்த பயிர் வளர்றது போல் அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவாங்க. அப்போ உபதேசம் கண்டிப்பாக வேணும். அதுதான் நமக்கு எதாக இருக்கிறது? அலங்காரமாக இருக்குது. இப்போ புரியுதுங்களா? உபதேசத்தை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்கு 4 விதங்களிலே நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும். என்னென்ன விதம்? பரிசுத்தத்தினாலும்,
வல்லமையினாலும் மகிமையினாலும் உபதேசங்களினாலும் எழுந்திருப்போமாக.